வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னை ரவி அவர்களோடு இணைந்து ஒரு சிறப்பான தகவலை செய்தியை நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு வழங்கியிருக்கிறார். திரைப்பட இசை அமைப்பாளர் தேனிசை தென்றல் என்று சொல்லப்படுகின்ற இசையமைப்பாளர் தேவா ஏராளமான வெற்றி திரைப்படங்கள் இன்றைக்கு தமிழ் திரை உலகத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய பாஷா 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 திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் தேவா ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னதை போல என்று சூப்பர் ஸ்டார் இன்றைக்கும் சொல்லக்கூடிய ஒரு டயலாக், ஒரு ஆணித்தரமான வசனத்தை தந்த திரைப்படம் பாஷா. அந்த பாஷா அண்ணாமலை போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்து வெற்றி இசையமைப்பாளராக தேவா பவனி வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய புதல்வர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் 48வது தன்னுடைய பிறந்த நாளை சிறப்போடு தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டாடி மகிழ்ந்தார். அந்த நிகழ்ச்சியை நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னை ரவியோடு இணைந்து வழங்கியிருக்கிறார். ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பாளர் டபுள்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக திரை உலகத்தில் நுழைந்து கிட்டத்தட்ட 80 படங்களுக்கு மேல் 100 படங்களுக்கு இசையமைக்க எட்டிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீகாந்த் தேவா தன்னுடைய 48வது பிறந்த நாளை சிறப்போடு கொண்டாடி மகிழ்ந்தார். இசையமைப்பாளரும் இவருடைய தந்தையுமான தேனிசை தென்றல் தேவா அவர்கள் ஆசியோடு இந்த பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டார்கள். ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்த சிவகாசி என்ற திரைப்படத்திலே இருந்து பாடல்களை பாடினார்கள். முதல் பாடலாக 100 ஆண்டு காலம் வாழ்க MS விஸ்வநாதன் இசையில் எழுந்த அந்நாள் பாடல்களை தொடங்கி ஸ்ரீகாந்த் இசையமைத்த சிவகாசி திரைப்பட பாடல் வரை பாடி வாழ்த்துக்கள் கூறப்பட்ட இந்த நிகழ்ச்சி
நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஹாப்பி பர்த்டே சார். பிளாக்ல தான் டிக்கெட்டு தான் வாங்கி பார்க்கும் எங்க ஜனம் தான். ஹே மார்க்கெட்டு தான் என்கிட்ட தான் இருக்குது பக்க பலம் தான். தேட்டரு டிக்கெட்டு விலை கேளுமா, ஏழைங்க பட்ஜெட்டு தாங்காதம்மா. ஆட்டமும் பாட்டமும் டைம் பாஸ்டா, ரேட்டையும் காசையும் பார்க்காதடா. உங்கள் பேரில் கோவில் உண்டா, பெண்கள் கூட சாமி தாண்டா. ஆத்தாடி ஆத்தா எதுக்கு பொல்லாப்பு, நான் சிவகாசி தானே கொளுத்து மத்தாப்பு. ஆத்தாடி ஆத்தா எதுக்கு பொல்லாப்பு, இவன் சிவகாசி தானே கொளுத்து மத்தாப்பு. கொடம்பக்கம் ஏரியா ஒட்டு கெட்டு வாரியா, சுத்தாட்டம் என்னோட ஆடரடியா. நீ நாட்டுப்புற ஆளுடா, ஆட்டம் போட்டு பாருடா, என்னாட்டம் ஆட யாருடா. அடியே அடியே நீ யாரு கிட்ட மோதி புட்ட கேட்டு பாருடி. படவா படவாவா நான் சூப்பர் ஸ்டார் ஜோடிதான் கூட ஆடுடா. ஆத்தாடி ஆத்தா எதுக்கு பொல்லாப்பு, நான் சிவகாசி தானே கொளுத்து மத்தாப்பு. ஆத்தாடி ஆத்தா எதுக்கு பொல்லாப்பு, இவன் சிவகாசி தானே கொளுத்து மத்தாப்பு. ஸ்ரீகாந்த் தேவா டபுள்ஸ் என்ற திரைப்படம் 2000ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் டபுள்ஸ் இசையமைத்து வெற்றி பாடல்களை கொடுத்து சிறந்த ஒரு இசையமைப்பாளராக முதல் திரைப்படத்திலே இவர் தன்னுடைய காலை பதித்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களுக்கு இசையமைத்து 80 படங்களுக்கு மேல் இன்றைக்கு இசையமைத்து வெற்றி இசையமைப்பாளர் என்ற புகழை பெற்று இன்றைக்கு 48வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 100 படத்தை நெருங்கி இருக்கின்ற ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய வாழ்த்துக்களோடு தன்னுடைய 48வது பிறந்த நாளை கோலாகாலமாக பாடலும் ஆடலும் என்று அமர்க்களமாக கொண்டாடினார்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமித் அவர்கள் சென்னையிலே இருந்து சென்னை ரவி அவர்களோடு இணைந்து இந்த தகவலை தந்திருக்கிறார். இதை நான் சொல்ல இந்த செய்திகளை எல்லாம் சிறப்பான தொகுத்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இசையமைத்த திரைப்படங்களிலே இருந்து சில காட்சிகளை போட்டு இந்த செய்தியை ஒரு மெருகூட்டி அழகூட்டி சிறப்பான ஒரு செய்தியாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து நகர்வன பகுதியில் நமது செய்தியாளர் ஆசா அமீர் சென்னை ரவி பிரசாத்தோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் உடனுக்குடன் கண்டு மகிழ இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறிவிட்டால் உடனடியாக எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவிப்பதோடு இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று கமாண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று பண்போடும் அன்போடும் கேட்டு நகர்வன பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்